விண்வெளி செய்திக்காக உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம். காலுறை விவகாரத்தில் தொடர்ந்து கடுமையாக பேசியும் அறிக்கைகள் விடுத்தும் வந்த அம்னோ இளைஞர் பகுதி தலைவர் கொத்தா கினபாலுவில் கைது செய்யப்பட்டார். இன்று வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 5 காலை 10:30 மணி அளவில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக கொத்தா கினபாலு வந்தடைந்த அவரை காவல்துறை கைது செய்தது. கொத்தா கினபாலு காவல்துறை தலைமை இயக்கத்தில் அவரிடம் இருந்து வாக்குமூலம் பெற்ற பின்னர் நண்பகல் 12:15 மணியளவில் அவரை விடுவிக்கப்பட்டார். நாளை சனிக்கிழமை ஏப்ரல் 6 கோலாலம்பூர் காவல்துறை அவர் வாக்குமூலம் வழங்கவிருந்த நிலையில் இன்றே கைது செய்யப்பட்டார் என குறிப்பிடத்தக்கது. அவருக்கான சட்ட உதவிகளை அம்னோ வழங்கும் என அம்னோ தலைமைச் செயலாளர் அஷ்ரப் வஷிடி தெரிவித்துள்ள வேளையில் அக்மால் மீது 2 புகார்கள் காவல்துறையில் செய்யப்பட்டிருக்கின்றன. தேச சிந்தனை சட்டம், தொடர்பு பல் ஊடக சட்டம் ஆகியவற்றின் கீழ் அவர் விசாரிக்கப்பட்டு வருகிறார் என போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது.